தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அழுகாச்சலமூர்த்திக்கு அரகரோகராம். எனக்குள் இருந்து என்னை இயக்குகின்ற அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரியினுடைய திருவடியை பணிந்து என்னுடைய உரையை துவக்கின்றேன். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம் புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்று திருவேல் இறைவனுடைய ஆணையை கொண்டு என்னுடைய சிறு உரையை துவங்க இருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கேட்டதை கேட்டபடி அருள்வான் என்கின்றது தான். ஆனால் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டால் கேட்டதை மட்டுமல்ல, கேட்காத பல இன்பங்களையும் தருகின்றவன். அதனால்தான் அவன் வள்ளலாக இருக்கின்றான். அவனுடைய மனைவி வள்ளியாக இருக்கின்றார். வள்ளலுடைய பெண்பால் வந்து வள்ளி. முதலிலே ஐயா அங்கே கழுகுமலை சம்பவத்தை பற்றி சொன்னாங்க. அடியேன் நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலையை பற்றி தான் நான் சொல்லி ஆகணும். அதனால் அருணகிரிநாதரை உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? அருணகிரிநாதர் பிறந்த ஊர் அதுதான். அருணகிரிநாதர் அற்புதமாக அவருடைய அந்த திருப்புகழ் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு முருகப்பெருமானுடைய இதுன்னு சொன்னால் திருப்புகழ் தான். அவ்வளவு புலமையும் அவ்வளவு சந்தங்களும் நிறைந்தது திருப்புகழ். அதனால தான் அவருக்கு ஓசை முனி என்று பெயர். நிறைய சந்தங்கள் அதில் இருக்கும். நிறைய பேர் அவருடைய கவியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள். சில பேர் அவரை தவறாக சித்தரிக்க கூட முயன்றிருக்கின்றார்கள். இதுவரை அவரை யாரும் தவறாக அருளாளர்கள் சொன்னதில்லை. பாமன் சுவாமிகளாகட்டும் மற்ற வாரியார் சுவாமிகள் கூட அவரை தவறாக சித்தரித்ததில்லை. நமக்கு அப்படி காட்டப்பட்டு இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அருணகிரிநாத பெருமான். அவர் மீது மிகவும் பொறாமை கொண்டு சம்பந்தாண்டான் என்று ஒரு காளி பக்தன் இருந்தான். எப்பொழுது பார்த்தாலும் அருணகிரிநாத பெருமானுக்கு இடையூறு தந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வேலை. கடைசியாக கூட அவர் கிளி உருவம் எடுத்து பாரிஜாத மலரை தேவலோகத்திலிருந்து எடுத்து வரும்போது அவருடைய உடலை எரித்து விட்டார். அப்பொழுது அவர் கிளியாகவே இருந்தார். அந்த கோபுரத்தில் இருந்து அந்த கிளி கோபுரம் என்று கூட திருவண்ணாமலையில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இவன் அருணகிரிநாதன் மீது பொறாமை கொண்டு அந்த பகுதியை ஆண்டு வந்த பிரபுட தேவ மகாராஜாவிடம், நான் காளியை வரவழைக்கிறேன், அருணகிரிநாதன் முருகனை எல்லோரும் பார்க்கும்படி வரவழைக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது இவன் காளியை உபாசித்து, நான் எல்லோரும் இருக்கும் இடத்தில் உன்னை அழைப்பேன், நீ வர வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது காளி, நீ எல்லோரும் இருக்கும் இடத்தில் என்னை வர சொன்னால் என்னால் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள். இவனுடைய கெட்ட நோக்கத்தை கருதி. இருந்தாலும் பக்தன், அப்படியானால் எனக்கு வேறொரு வரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். என்ன வரம் என்றால், நான் அருணகிரிநாதரை முருகப்பெருமானை வரவழைக்க சொல்வேன், நீ முருகனை அனுப்பக்கூடாது. அவ்வளவுதானே? சரி, நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியாயிற்று. பிறகு சபை கூடுகிறது. சபை கூடுகிறது. அப்பொழுது அந்த வாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சம்பந்தாண்டான் எல்லோரும் பார்க்கின்ற வேளையிலே முருகப்பெருமானை அருணகிரி வரவழைக்க வேண்டும் என்று சொன்னபோது அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றார் என்றால், இந்த சபையிலே
முருகனை வரவழைக்க மாட்டேன், வேண்டுமானால் எல்லோரும் கோவிலுக்கு வாருங்கள், அந்த இடத்திலே நான் முருகப்பெருமானை வரவழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது எல்லோரும் கோவிலுக்கு வருகின்றார்கள். கோவிலுக்கு வந்தவுடனே இவர் திருப்புகழ் அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். பாடுகின்ற பொழுது இவன் சம்பந்தாண்டனுக்கு வரம் தந்ததன் காரணமாக பார்வதி தேவி அந்த முருகப்பெருமானை, குழந்தை வடிவாக இருந்த முருகப்பெருமானை அடியிலே வைத்து அணைத்து வைத்திருக்கின்றார். முருகனை இறுக பற்றி கொண்டிருக்கின்றார், அனுப்பவில்லை. இவர் சங்கடப்பட்டு தன்னுடைய திருப்புகழை பாடுகின்றார். மயில் விருத்தம் பாடுகின்றார். அந்த பாடல் என்னவென்று சொன்னால், அதல சேடனார் ஆட அகிலமேறு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அந்த அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாள மலையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோர் ஆட மதியாட வசை மாமியாராட நெடிய மாமனாராட ஆட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் கதைவிடாத தோல் பீமன் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதி லேசாயும் உலக நூடு சீர்பாத உபணமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவமாராஜ உளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே என்ற பாடலை பாடியவுடன் முருகப்பெருமானை பிடித்திருந்த கை நழுவுகிறது. அங்கே மயில் தோன்றுகிறது. பிறகு முருகப்பெருமான் மயில் மீது எல்லோரும் அந்த திருக்கோவிலிலே, அந்த அண்ணாமலையார் திருக்கோவிலிலே ஒரு கம்பத்திலே முருகப்பெருமான் காட்சி தந்தார். இன்றைக்கும் அரோகரா, இன்றைக்கும் அந்த சன்னதி கம்பத்து இளையனார் சன்னதி என்று போற்றப்படுகிறது. எல்லா கோயில்கள்லையும் போனால் முதல்ல விநாயகருடைய சன்னதி வரும், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் முருகப்பெருமான் இருப்பார். ராஜகோபுரத்தில் நம்ம செல்வ கணபதி இருப்பார். ஆனால் உள்ளே சன்னதி என்று சொன்ன போது அவர் முருகப்பெருமான் தான் இருக்கிறார். அதற்கு பின்னாலே சிவகங்கை தீர்த்தத்துக்கு அருகாமையிலே விநாயகப் பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமானை கேட்டதற்கு இணங்க கேட்டதை வரமளிக்கின்ற முருகனாக அங்கே அனைவருக்கும் முருகப்பெருமான் காட்சியளித்தார் அருணகிரிநாதருக்காக. இது 15ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. அதற்கு முன்னாலே 8ஆம் நூற்றாண்டிலே கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்பரை நாம் சொல்ல வேண்டும். காஞ்சிபுரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கின்ற கந்த கோட்டத்திலே சிவாச்சாரியாராக பூசை செய்தவர் கச்சியப்பர். அப்பொழுது எல்லோரும் அவரை கந்தபுராணம் வடமொழியில் இருக்கிறது, தமிழில் இல்லையே என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 பாடல்கள் என்று நினைக்கிறேன். அந்த 15,000 பாடல்களை அவர் எழுத வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது அவருக்கு மலைப்பாக இருந்தது. சரி, முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் இதை செய்யலாம் என்று தினந்தோறும் அவர் அந்த கந்தபுராணத்தை எழுதி முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைப்பார். மறுநாள் காலையிலே வந்து கோவில் நடையை திறந்து பார்த்தால் முருகப்பெருமான் அதிலே சில திருத்தங்களை செய்து அந்த கந்தபுராணத்தை முருகப்பெருமான் திருத்தி இருப்பார். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக முருகப்பெருமானை பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியாரை எழுதியது முருகனை அறிந்தது. ஆனால் முருகப்பெருமானம் திருத்தி எழுதியதனால் அது முருகனுடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபியாக ஆகுது. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியது போல கச்சியப்ப சிவாச்சாரியையும் பெருமைப்படுத்தி அந்த கந்தபுராணத்தை தமிழிலே நமக்கு வழங்கியவர். முருகப்பெருமானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கந்தபுராணம் இப்பொழுது நம்முடைய கைகளில் தவழ்கிறது. சரி,
முருகப்பெருமானுக்கு என்ன மலர் பிடிக்கும்? செவ்வரளி பிடிக்கும். அப்புறம் சம்மங்கி, பன்னீர் பூவா? பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸும் வந்துருச்சு. சரி, ரோஸ் வந்து நம்மளுடைய இலக்கியத்திலே கிடையாது, அது வெளிநாட்டு பூ. சரி, அந்த மலரை வைத்தே முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லுவார்கள். கந்தா கடம்பான்னு சொல்லலையா? கடம்ப மலர்னு ஒன்று சொல்றோம்ல, கடம்ப மலருக்கு உரியவன் முருகப்பெருமான். அடியேன் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா, ஏன் என்று கடம்ப மலர் அவனுக்கு சூட்டப்படுகிறது என்று சொன்னால், முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களாக வந்துவிட்டால் மட்டும் போதும். தன்னை வணங்குகின்றானா, அவன் பக்குவம் பெற்றிருக்கிறானா பக்குவம் பெறாமல் இருக்கிறானா என்று தெரியாது. அவன் தன்னை வணங்கிய உடனே அவனுக்கு அருள் புரிய வேண்டும். அப்பேற்பட்ட இறைவன் அவன். இப்பொழுது ஒரு மரத்திலேயோ அல்லது செடியிலேயோ மலர்கள் பூப்பதையும் காய்ப்பதையும் பார்ப்போம். ஒரு கொடியில் கூட அரும்பாக இருக்கும், பாதி மலர்ந்திருக்கும், முழுவதுமாக மலர்ந்திருக்கு. இப்படி பலவிதமான அந்த மலர்வதிலே ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி தானே பேசிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு டவுட். அதனால பாதி மலர்ந்து அரும்பாக முழுவதுமாக மலர்ந்து பல்வேறு விதமாக மலர்கள் அந்த தாவரத்திலே மலர்ந்திருக்கும். ஆனால் இந்த கடம்ப மலர் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லாம் மலர்ந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா பக்தர்களையும் ஒரே மாதிரி தான் முருகன் ட்ரீட் பண்ணுவார். இவர் ரொம்ப அதிகமாக பக்தி செலுத்துறாரு, இவருக்கு கொஞ்சம் கூடுதலா, இவங்க கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் குறைச்சிக்கும். அப்படி அருள்பவன் முருகன் அல்ல, கேட்டதை கேட்டபடி அருள்கின்றவன். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட காலையில் வடபழனிக்கு நம்ம போய் தரிசனம் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகம் வந்தது. நிறைய மனங்கள் சோர்ந்து போயிடுமே, முருகா நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, பரவாயில்ல தாமதமானாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு காட்டிட்டு கூட்டிட்டு போப்பா முருகான்னு எந்த முருகன் எனக்கு ஆணையிட்டதுனால நாம் வடபழனிக்கு சென்றோம். எல்லோருடைய முகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி அங்கே நிலவியது. இன்னொன்று, இந்த கேட்டதை கேட்டபடி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் ஒரு ஊர் தான், 2 ஊர் எடுத்துக்காதீங்க. விருத்தாச்சலம்னு ஒரு ஊர் கேள்விப்படுறீங்களா? திருமுதுகுன்றம் என்பதுதான் அதனுடைய பெயர். சமீப காலங்களில் நிறைய பெயர் மாற்றம் ஆயிடுச்சு, அதனால பழைய பெயர் நமக்கு தெரியல. வெள்ளக்காரன் பாதி மாத்திட்டு போயிட்டான். அப்போ அந்த திருமுதுகுன்றத்திலே சுந்தரர் வரார். வந்து என்ன பண்றாருன்னா, திருமுதுகுன்றம் அங்கே சுவாமி ரொம்ப பழமையான கோயில். அது சுவாமி வந்து பழமலை நாதர், ரொம்ப வயசானவர், என்ன மாதிரின்னு வச்சுங்க. அம்பாள் வந்து பெரிய நாயகி, வயசான தோற்றத்தில் இருக்கு, அங்கேயே குமரியாகவும் இருக்கு அம்பாள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ரொம்ப பழைய கோயில். சுந்தரர் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதிகமான பக்தியினால் தன்னை தானே குறைச்சி மதிப்பிட்டு கொண்டு, அப்படித்தான் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்திலே அவர் அடியார்களை பார்த்து ஒதுங்கி போனார். இவர்களை நாம் வணங்க வேண்டும் என்று நினைப்பு மனதுக்குள் வணங்கிவிட்டு பெரியவங்களை பார்த்தா ஒதுங்கி போவாங்க. அது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. பெரியவங்களே இடிச்சிட்டு போவோம். உண்டா இல்லையா? எல்லாம் நடக்கிறதா அதெல்லாம். கலிகாலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சகஜம். அப்போ அந்த தேவாசிரிய மண்டபத்தில் ஒதுங்கி போன போது அங்கே ஒரு நாயன்மார், பிரண்மிண்ட நாயனார் சொல்றார், தேவாதி தேவர்களாக வணங்கத்தக்க நம்மை வணங்காமல் இந்த சுந்தரன் போகின்றான். இவன் இந்த சுந்தரன் வந்த இந்த திருவாரூருக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவன் சுந்தரையும் புறகு இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானும் பிறகு தள்ளி வைக்கிறேன்னு அவர் தள்ளி வச்சு, சுவாமியே தள்ளி வைக்கிற அடியார்கள்லாம் அந்த காலத்தில் இருக்காங்க, உண்மையான அடியார்கள். அப்படி அந்த சுந்தரர் அதற்கு பின்னால தான் அவர்களை திருத்தொண்ட தொகை பாடி அவர்களை பணிந்தது வரலாறு. திருமுறைகளில் இது இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த சுந்தரர் என்ன பண்ணார், இங்கே வந்த உடனே ரொம்ப
ரொம்ப பழைய சாமியாக இருக்காங்க, இவங்கள பாடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டின அங்கேருந்து நழுவிட்டார். உடனே சிவபெருமான் சொன்னார் முருகப்பெருமான்கிட்ட, எப்பா இவ்வளோ தூரம் வந்தான் அவன் இந்த சுந்தரன், என்னை பாடாமல் போயிட்டான்பா, அவனை போய் நீ மிரட்டுனார். சரின்னு மிரட்டின இவர் போகிறார். இவர் ஒரு வேடனாக வடிவெடுத்து சுந்தரர்கிட்ட போய் கம்பீரமாக நின்று அவரை என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கையில் இருந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிறார், பறிச்சுக்கிறார். ஐயோ இதெல்லாம் நான் சுவாமிக்காக அர்ப்பணிக்கிற செலவு பண்ணுற பணம், இதை போய் பறிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீ திருமுதுகுன்றவா, அங்கே வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அப்போ மீண்டும் அந்த விருத்தாச்சலம் திருமுதுகுன்றத்துக்கு சுந்தரர் பாடிவிட்டு அந்த பொருளை பெற்றுக்கொண்டார். அதற்கு மேற்கே திருமுதுகுன்றத்திற்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலே மணவாளநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்குது, இப்போ இருக்கு. அந்த இடத்திலே அந்த வேடன் காட்சி அளித்து மறைஞ்சு போகிறான். குளஞ்சி மரங்கள் நிறைய இருந்த இடம்தான் அந்த மணவாளநல்லூர். குளஞ்சிய மரங்கள் நிறைந்ததுனால அந்த இடத்திலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு குளஞ்சியப்பர்னு பேர். அந்த குளஞ்சியப்பர் கோயிலுக்கு யாருன்னா போயிருக்கீங்களா? விருத்தாச்சலம் ஒரு 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருவமும் உருவமும் இல்லாத ஒரு பலிபீடம் தான் இருக்கும். அந்த பலிபீடத்தான் அங்கே சிவபெருமானாக இருக்கிறார். அதுக்கு கீழே முருகப்பெருமானுடைய உருவம் பொறிச்சு சக்கரம் இருக்கும். அங்கே முருகப்பெருமானாக வழிபட்டு அபிஷேகம் எல்லாம் அங்கே செய்கின்றார்கள். இந்த குளஞ்சியப்பர் கேட்டதை கேட்டபடி கொடுக்கிற ஒரு தலம். உங்களுக்கு என்ன இன்னல்கள் துன்பங்கள் இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். திருச்செந்தூரும் நமக்கு தொலைவா இருக்கு, மற்ற கோயில்களும் தொலைவா இருக்கு. யார்கிட்டடா போய் சொல்லலாம் அப்படின்னா நேராக விருத்தாச்சலத்துக்கு போயிடுங்க. பக்கத்திலேயே மணவாளனையும் அற்புதமான தலம். அங்கே முருகப்பெருமான்கிட்ட அந்த கோயிலில் ஒரு வழக்கு இருக்கிறது, பிராது கொடுப்பது என்பது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய குறைகளை அதிலே எழுதி அங்கே முனியப்பன் சன்னதிக்கு எதிரிலே இருக்கின்ற வேலில் அந்த இடத்திலே கட்டிவிட்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களோ அல்லது 2 மாதங்களோ அதற்குள்ளாக அது நிறைவேறி விடுகிறது. இதை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டில் கூட ஒரு 2 அதிசயம் நடந்தது. அதே நான் சொல்லி ஆகணும்ல. என்னுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, தலையில் பிரைட் டியூமர் என்று சொல்லக்கூடிய 30 மில்லிமீட்டர் அந்த கட்டி இருந்தது. ரொம்ப ஆபத்தான ஒரு அறுவை சிகிச்சை அது. அதற்கு முன்னாலே குளஞ்சியப்பரை கேள்விப்பட்டு அந்த ஆலயத்திற்கு சென்று சீட்டு கட்டி முருகனிடத்திலே அந்த புகாரை கொடுத்து விட்டு வந்த பிறகு அந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்தவுடன் நலமாக இருந்தார். அதற்கு பின்னாலே அந்த அப்பொழுதே ஒரு சிறு கட்டி இந்த வலது பக்கம் காதுக்கு பின்னாலே இருக்கு. இது ஒரு 10 வருஷம் ஆகும், பெருசாகாதுன்னு. நமக்கு நம்ம நேரமோ என்ன ஆகல, 2 வருஷத்துல பெருசாகிடுச்சு. அடிக்கடி இதனால மயக்கம் வர ஆரம்பிச்சு. சரி, இதையும் குழந்தைய பார்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாலேயும் போய் குழந்தைப்பட்ட சீட்டை கட்டி மிகப்பெரிய அறுவை சிகிச்சை முதல்ல பண்ணது செட்டிநாடு மருத்துவமனையில். அப்போ அதை சரியாக பண்ணிடலான்ட்டு நான் அப்போ உள்ளே போனோம்னே அந்த மருத்துவருடைய பெயர் ரமேஷ். உள்ள நுழைஞ்ச உடனே நல்லா நெற்றி நிறைய திருநீர், நியூரோ சர்ஜன். பார்த்த உடனே நமக்கு முருகப்பெருமானே வந்திருக்காரு, சிவபெருமானே இங்கே அமர்ந்திருக்காரு. எனக்கு அப்போவே நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப தைரியமாக சொன்னார், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, நீ ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அந்த முதல் அறுவை சிகிச்சை அவ்வளவு எளிதாகத்தான் இருந்தது. 2வது அறுவை சிகிச்சை போய் அங்கே
திரும்ப அந்த மருத்துவமனையில் அணுகிய பொழுது அவர்கள் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள். ஆப்ரேஷன் பண்ணால் கண் திறந்த நிலையிலே இருக்கும், மூடாகும், வாய் ஒரு மாதிரி கோணிக்கும், காது கேட்காது, இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஸ்தம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த கொளஞ்சியப்பர் ஆலயத்துக்கு போய் தான் என்னுடைய மனைவிக்கு பெயரே வள்ளின்னு வச்சாரு அவங்க எங்கள் மாமனார். அப்பேற்பட்ட அந்த வள்ளியை அந்த கொளஞ்சியப்பர் காப்பாற்ற மாட்டாரா? சரி, அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், அப்போலோ மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை அணுகிய போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நவீன வசதிகள்லாம் இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்னார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், நம்முடைய வினைப்பயன் ஒன்று கழிய வேண்டும். நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து முழுவதுமாக குணப்படுத்தி விடலாம், ஆனால் வலது காது அவர்களுக்கு கொஞ்சம் கேட்காது அப்படின்னு. கொஞ்சம் கேட்காதுன்னு தான் சொல்லுவாங்க டாக்டர், சிலதை ரொம்ப பயமுறுத்த மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கை கொடுத்தார். சரின்ட்டு காலையில் 9 மணிக்கு அறுவை சிகிச்சைக்கு உள்ளே கொண்டு போனாங்க. 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3 மணி வரைக்கும் வரல, எந்த தகவலும் சொல்லு. அதற்கு பின்னாலே டாக்டர் மருத்துவர் சொன்னார், அறுவை சிகிச்சை சிறப்பாக நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுதுதான் அந்த முருகப்பெருமானுடைய கருணை எங்களுக்கு புரிந்தது. கேட்டதை கேட்டபடி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்படியே ஏதோ ஒரு சோகமான கதையை சொன்ன மாதிரி இப்படி ஆகிட்டு இல்லைங்க, இப்படி நல்லா சிரிங்க. அதனால யாராச்சும் என்கிட்ட துன்பம், தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, தன்னுடைய மகனுக்கு குழந்தை பிறக்கல, சொத்து பிரச்சனை, அது இது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற இடம் கேட்டதை கேட்டபடி கொடுக்குற குளஞ்சியப்பர் கோயிலுக்கு போ, சீட்டு கட்டிட்டு வா, சரியாயிடும். ஆனால் நம்பிக்கையோட போனோம். அட என்னப்பா இவரு எதையா பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த வழிபாட்டு மண்டலத்தில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இதையும் சொல்லிடுறாரு. அந்த மாதிரி நான் ஒரு சில திருமணங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அது நடந்து இருக்கிறது, இது உண்மை. இந்த மாதிரி முருகப்பெருமானை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நேரம் குறைவாக இருக்கிறது. எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கேட்ட மாதிரி கொடுக்குற முருகனுக்கு பிடிக்காத விஷயம் பொய் சொல்லக்கூடாது. ஒரு மிகப்பெரிய அருளாளர் ஆன்ம லாபம் கருதி அதை செய்து விட்டார். பாம்பன் சுவாமிகள் மிகப்பெரிய அருளாளர். அருணகிரிநாதரை போல பாடல்கள் எழுத வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே வரம் வாங்கி அதே நடையிலே அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். நமக்கு தான் கொஞ்சம் அறிவு, அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. முருகப்பெருமான் மேலே 6666 பாடல்கள் எழுதியிருக்கார். மிகப்பெரிய அருளாளர். சமீப காலத்தில் நமக்கு அவருக்கு பின்னால், அதாவது வள்ளலார் அவர் காலத்துக்கு பிறகு அருளாளர்கள் தோன்றவில்லை, அறிஞர்கள் தோன்றினார்கள். வாரியார் சுவாமிகள் நமக்கு அந்த மாதிரி, அதற்கு பின்னால் நம்முடைய தவக்குறையோ என்ன தெரியல, யாரும் நமக்கு கிடைக்கல. அப்போ அவர் கூட அங்கமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் நாளைக்கு பழனிக்கு போயிடுவேன் அப்படின்றார். அவர் இருக்கிற இடத்துலேருந்து பழனிக்கு போகிறது கிட்டத்தட்ட 38 மைல். 38 மைல்னா இப்போ யாருக்கும் மைல்லாம் தெரியாது, மைல் கல் மட்டும்தான் தெரியும். அதில் கிலோமீட்டர் ஆகிப்போச்சு, இன்ச்சஸ்லாம் மில்லிமீட்டர் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். திண்டுக்கல்லேருந்து கோவைக்கு போகிறதுக்கு அப்போ ரயில் வசதி கிடையாது. இவர் எப்படி அவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு நான் போயிடுவேன்னு சொல்கிறாரு. அவர் போயிடுவேன்ட்டு அப்போ அவராக சொல்லிடுறார், ஏதோ மனசில் தோணிச்சு சொல்லிட்டார். அன்னைக்கு மாலை வேளையிலே ரொம்ப முரட்டு உருவமாக நல்லா மீசை வச்ச ஒரு வாட்ட சாட்டமான ஒரு ஆள், ஒரு இளைஞர் தட தட தடன்னு படியில் ஏறி போயிட்டு
முருகன் உன்னை பழனிக்கு வர சொன்னானா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு அப்படியே வேர்த்து போச்சு. அப்போ பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு, பொய் சொன்னியே நீ அப்படின்னு இவர் கேட்கிறாரு அவர்கிட்ட. ஏன் பொய் சொன்ன? நாளைக்கு பழனிக்கு போயிடுவேன்னு முருகன் உன்னை கூப்பிட்டானா அப்படின்னு கேட்டார். இவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆன்ம லாபம் கருதி அல்லவா நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆன்ம லாபம் முருகனால் உனக்கு தர இயலாதோ அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே, இப்ப நீ சொல்லு, முருகன் அழைக்காமல் பழனிக்கு வரமாட்டேன் என்று சொல்லுனார். வாய் விட்டு சொல்லுனார். வாக்கு கேட்கிறார். உடனே வாக்கு கொடுக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் பழனிக்கு போகவே இல்லை. அதான் வரல. ஆனா பழனியை பத்தி பாடல்களை பாடியிருக்கார். பழனிக்கு போகல. எல்லாத்தையும் கொடுக்குறான் முருகன். அவன்கிட்ட பொய்யை மட்டும் சொல்லாதீங்க. அது எந்த முருகனா இருந்தாலும் சரி. சிவ சிவா. என்ன காலையில சில சம்பவங்கள் நடந்தது. இதுவும் ஆன்ம லாபம் கருதி சொன்ன பொய் தான். வண்டி பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்துடும், 7:30 மணிக்கு வாங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. சார் வீட்டு வெளியே தான் சார் நிற்கிறேன். நாங்கள் அவங்க வீட்டை கடந்து போகும்போது தான் நான் ஃபோன் பண்ணுறேன். பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. இன்னொருத்தங்க தோ கிட்ட வந்துட்டேன் சார். நானும் அந்த தெருவை எட்டி எட்டி பார்க்குறேன். அதனால தான் எந்த முருகனாக இருந்தாலும் சொல்லாதீங்க. சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் முருகனை தரிசனம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கருவறையிலே தரிசனம் பண்ணிருக்கோம், உற்சவரம் மட்டும் பார்த்துட்டோம். அதனால கேட்டதை கேட்டபடி அருள்கின்றவன் யாரு? முருகப்பெருமான். ஒரு கொஞ்சம் வரிகள் மட்டும் ஒரு காவடி பாட்டு பாடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதை பாடி நிறைவு செய்யலாம். இது ஏற்கனவே நம்ம அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு பக்கத்தை மட்டும் அதில் பாடிக்கலாம். இந்த வடிவேலா வடிவேலான்னு வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கூட சொன்னா போதும். அமைச்சா நல்லா இருக்கும். குன்றத்தூரில் நின்றிருக்கும் குன்ற வடிவேலா, எங்கள் சிந்தைதனில் நிறைந்திருக்கும் சிங்கார வடிவேலா, பொன்னிறமாய் ஜொலிப்பவனே தங்க வடிவேலா, போற்றி உந்தன் பாதம் ஐயா வெற்றி வடிவேலா, இசையினிலே நீ இருப்பாய் ஆசை வடிவேலா, ஓசையெல்லாம் ஓம் ஐயா பாச வடிவேலா, காசை நாங்கள் கேட்கவில்லை கந்த வடிவேலா, உன் துணைதனையே வேண்டுகின்றோம் கருணை வடிவேலா, வடபழனி ஆண்டவனே வண்ண வடிவேலா, அன்னை வள்ளி மனம் புரிந்த தந்தை வடிவேலா, கழுகாச்சலம் அமர்ந்திருக்கும் கழுகுமலை வேலா, தேவயானை மனம் புரிந்த தெய்வ வடிவேலா, தெய்வ வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். சிவாய.